டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நமக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலி வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு, அதோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி டார்கெட் சப்போர்ட் லெவல், அதை பற்றி நம்ம வந்து முக்கியமான லெவல்ஸ் வந்து டிப்ஸ் தந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க இந்த லிங்கை பயன்படுத்தி பிகினர்ஸ் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லிங்கை பயன்படுத்தி அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்படியே தந்துட்டுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன டேரெக்ஷனில் போயிட்டுருக்கு, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும், ஸோ எப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்து இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ வாங்க நாளைக்கு என்ன லெவல் அப்படின்றத நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தந்துருக்க லெவல்ஸ் என்ன, அது நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 50 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபிபனாச்சி கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சார்ட் வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட் அந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ஸும் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். எல்லோ பாக்ஸ், ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு இருக்கும். அந்த க்ரீன் கலர் சப்போர்ட் லெவலும் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லெவல்ஸ் தேவைப்படுறவங்க இதில் இருக்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் சைடில் இந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த அக்யூரேட்டாக உங்களுக்கு ரிட்டெஸ்ட் ஆகும். 2-3 லைன் இருக்கும்போது அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி நிறைய வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் இருக்குது. இந்த ஜோன்லலாம் மார்க்கெட் வந்து ஹை பையர்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா தான் வந்து நல்லா வந்து பீக்காக நல்ல கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணி மேலே போவான். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே போவான். பிரேக் பண்ணணும் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சைக்காலஜிக்கல் லெவல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்சைட் லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு இந்த எக்ஸ்பைரி வேறு நாளான்னைக்கு வருது. ஸோ இயர் எண்டு. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் எல்லாமே வந்து மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரேடியாக அதில் பாலத்துக்கு போயிடுவான்னு நினைப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து அந்த எஃப்ஐஐ டிஐ எல்லாம் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது எதனால் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்எஸ்சி சார்ட்டில் வந்து மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் க்ளோஸாக இருக்குது 50,759. ஸோ 50,800 இல்லை 700ன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவன் தந்திருக்க வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 51,000 தந்திருக்கான். சரிங்களா? ஸோ 300 பாயிண்ட் வந்து மேலே இருக்கிறது. அதே மாதிரி 51,500 கால் ஆப்ஷன் தந்திருக்கான். ஸோ இது வந்து ஓடிஎம் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? 52,000 கால் ஆப்ஷன், அவனும் ஓடிஎம் ஆப்ஷன். அதே மாதிரி 51,500. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்படேட் பண்ண போகிறது இந்த 51,000 புட்டும் இந்த 51,500 எடுத்துக்கலாம். அது இல்லாமல் 52,000 பெரிய சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 51,500. ஸோ இந்த 51,500ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவாங்க. அவன் புட்டும் இங்கே கீழே தந்துருக்கான் பாருங்கள். 1 2 3 4. ஸோ இந்த 4வது லெவலில் இருக்குது 51,500. 2வது லெவலில் இருக்குது 51,500 காலு புட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 51,000 சைக்காலஜிக்கல் லெவலும் 3வதுல இருக்கக்கூடிய கால் 52,000 காலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 51,500. ஸோ அப்போ இது 51,500ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்க போகிறாங்க. மார்க்கெட் வந்து ஓடிஎம் ஆப்ஷன் எல்லாமே வந்து இங்கே தந்திருக்கிறதுனால பெருசாக ஒரு இம்பேக்ட் தரத்துக்கு வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஸ்ட்ரைக் சின்ன சின்ன க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கவங்களாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 52,000 வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா இருக்கான். அவன் ஓப்பனிங்லேயே பெரிய கேப் அப்போ ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து 100 150 ரூபாய்க்கு வந்துடுவான். சரிங்களா? அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் சப்போஸ் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் போயிட்டான் அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயும் ஓடிஎம் ஆப்ஷன் யார் கீழே இருக்காங்களோ அவங்களும் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதுதான் நாளைக்கான முக்கியமான லெவல்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கான டவுன் சைட் லெவல் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது 50 மினிட்ஸ் சார்ட்டு. இது ஒன்லி வந்து ஃபிபனாச்சி லெவலு, அந்த டவுன் சைட் லெவல், இது எல்லாமே இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் டெலகிராமில். ஸோ அந்த லெவல்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ 2 அப்டேட்டு இதில் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சியில் வந்து பெரிய நேற்று க்ளோஸ் ஆன அந்த மார்க்கெட்டோட முந்தானத்து க்ளோஸ் ஆன ஹை அண்ட் லோ அதை மார்க் பண்ணி ஒரு லெவல் பேஸ் பண்ணி ஒரு லெவல் தந்திருப்பேன். இந்த ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி ஒரு லெவல் தந்திருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து இந்த லெவல் வரையும் வந்திருப்பான். 54,865 வரையும் வந்திருப்பான்.
அதே மாதிரி ஸ்மால் ஸ்விங் ஒன்று தந்திருப்பேன். மிட் ஸ்விங் சொல்லலாம். அதாவது லாஸ்ட்டாக நடந்த வெள்ளிக்கிழமையில் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப ஃபால் ஆனாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு வந்து ஃபிபனாச்சி சார்ட் வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு ஸ்விங் வச்சுருப்பேன். ஸோ இந்த லெவல் ஒன்றும் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த லெவலும் மார்க் பண்ணி வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ஸ்விங்குமே வந்து நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அப் சைட் லெவலு. ஸோ ஸ்மால் ஸ்விங்குன்னு போட்டிருப்பேன், அதே மாதிரி பிக் ஸ்விங்குன்னு சொல்லி இங்கே மேலே போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டவுன் சைட் லெவலும் என்னன்றதை இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். சாரி, இது வந்து மிட் ஸ்விங்கு. இது இந்த ஸ்விங் தான் எடுத்திருப்பேன். டெலகிராமில் போட்டது இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பேன். 51 200லேருந்து இந்த ஸ்விங்கை தான் நான் மார்க் பண்ணியிருப்பேன், ஸ்மால் ரீசன்ட் ஸ்விங்குன்னு சொல்லி. இது பாருங்கள், இதுதான் அங்கே அப்டேட் பண்ணியிருப்பேன். 53 119 முடிஞ்சிருப்பான். பாருங்கள், இதுதான் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த மிட் ஸ்விங்கை வந்து நான் வந்து பண்ணலை, ஏன்னா அதை வந்து அந்த வேலிட் இல்லை, அது இன்வேலிட் ஆகிடுச்சு. அதனால் அதை மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக என்ன இருக்கோ அதை அதை பண்ணாலே நமக்கு வேலிட் ரிசல்ட் தரும். ஸோ இன்வேலிடாக இருக்கக்கூடியதை பண்ணக்கூடாது. சரிங்களா? இங்கேருந்து ஒரு ஸ்விங் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்விங் வந்து முடிஞ்சிட்டான், பிரேக் பண்ணி முடிஞ்சிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டான். திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்துட்டான்னா இந்த ஸ்விங்கை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸ்விங்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஹைலேருந்து லோ வச்சு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறது, மேலே போகிறது தான் ஒரு ஸ்விங்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடத்த தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஃபிபனாச்சிக்கு மார்க் பண்ணணும். ஹை டு லோ இங்கே மார்க் பண்ணீங்க அப்படின்னா மேலே என்ன லெவல் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ லோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஃபிபனாச்சி சார்ட்டை வச்சுட்டு, ஸோ ரீசெண்டாக வந்த ஸ்விங்கு, சின்ன ஸ்விங் என்னென்னா இதுதான். இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் என்னென்ன லெவல்ன்றதை மார்க் பண்ணி காமிச்சிடும். ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ணி தருவோம். அது இல்லாமல் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம வந்து லெவல்ஸை தந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கால் ஆர் புட் ரெண்டுமே காமன். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குமே என்ட்ரி ப்ரைஸும் காமன், டார்கெட்டும் காமன். யார் வந்து மார்க்கெட்டை எந்த டைரெக்ஷனில் கால் சைடோ புட் சைடோ யார் கொண்டு போகிறாங்களோ அந்த சைடில் நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு இந்த லெவலில் என்ன என்ட்ரி ப்ரைஸ் பிரேக் இவன் பாயிண்ட் லெவலோ அதை நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு பை பண்ணிங்கன்னா அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடில் மார்க்கெட் நாளைக்கு போகிறான் அப்படின்னா காலுக்கு 51,500 காலுக்கு வந்து இந்த ஓடிஎம்மில் இருக்கான், நீங்கள் இந்த மணி எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நியர்பை எக்ஸ்பைரியில் இருக்கான், நல்லா வந்து ப்ரீமியம் டிகே பண்ணுவான். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அட் த மணி இல்லைனா வந்து எக்ஸ்பைரி டைமில் இந்த மணி மட்டும் போய் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? 50,759 இருக்கான். சரிங்களா மார்க்கெட்டு? ஸோ அப்போ நீங்கள் வந்து 50,500 அந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கால் ஆப்ஷனில் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் போகிறான் அப்படின்னா அப் சைடில் 50,500 50,600 700 800 800 வந்து அடுத்த மணி வந்துடுவான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து இதுக்கு கீழே இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள். கால் சைடில் போனால், இதுவே புட் சைடில் போகிறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி நம்ம நிஃப்டிக்கான லெவலும் தந்திருக்கோம். ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து நிஃப்டிக்கான லெவலை கொடுங்கன்னு கேட்டதுனால ஸோ அவங்களுக்காக இந்த லெவல்ஸ் வந்து முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதோட என்ட்ரி, அதோட டார்கெட், அதோட சப்போர்ட் லெவல்ஸ். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23, 600, 700, 800 இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் தருவாங்க. 23,500 வந்து நல்ல இம்பேக்ட். இந்த லெவல் எல்லாமே வந்து இம்பேக்ட் தரக்கூடிய லெவல் தான். சரிங்களா? 23,400லேருந்து 800 வரையும் இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு லெவல்ஸ். ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், see you tomorrow. Bye.